வணக்கம் சார். வணக்கம்மா. சார், அதிமுகவில் இருந்து இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு ஒரு 5 வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறாரு. முதல் வாக்குறுதி பெண்களினுடைய நலன் அப்படின்னு சொல்லி குலவிளக்கு திட்டம்னு அறிவிச்சிருக்கிறாரு. குலவிளக்கு திட்டம் அப்படின்றதுல 2000 ரூபாய் கொடுக்குறோம். இப்ப மகளிருக்கான உரிமை தொகைன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்துல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவர் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த இதை நாங்க நீடிப்போம் அப்படின்றதையும் விளக்கியிருக்கிறாரு. குலவிளக்கு திட்டத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? முதல்ல தேர்தல் இன்னும் ஒரு 2-3 மாசத்துல வரப்போகுது. யானை வரும் முன்னே மணி ஓசை, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு தேர்தல் வர்றதால அரசியல் கட்சிகள்லாம் இந்த மாதிரி உறுதிமொழிகள், வாக்குறுதிகள் இன்னும் கான்கிரீட்டாக அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க தேர்தலுக்கு கொஞ்சம் நெருக்கத்தில். இதெல்லாம் ஒரு வாடிக்கையான வேலை தான். ஆனால் இப்போ இன்றைக்கி ஒரு 4-5 இது சொல்லியிருக்கார் இல்லையா எடப்பாடி. அவர் முதல்வராக இருந்திருக்கார் ஒரு 4 வருஷம். அவங்க கட்சி தான் தமிழ்நாட்டை மிக நீண்ட காலம் ஆட்சி பண்ணியிருக்கு, 30 வருஷத்துக்கு மேலே. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இதெல்லாம் ஏன் அவங்க ஆட்சி காலத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்கிறாரு, ஆட்சி காலத்தில் ஏன் இதெல்லாம் செய்யலை? மறந்துட்டாரா இல்லை இப்போ தான் ஞாபகம் வருதா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, பொதுவாக தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி ரெண்டுக்குமே அதாவது ஒரே குறிக்கோள் தான். மக்கள் வரி பணத்தை எடுத்து என்ன ஒன்றா பண்ணிடுறது, அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடி ஓட்டை வாங்கிறது, ஆட்சியில் நீடிக்கிறது. அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃபைனான்ஸ் அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. விளைவு என்னன்னா, இன்றைக்கி இந்தியாவிலேயே அதுக்கு பல முட்டுக்கள்லாம் கொடுக்குறாங்க. நம்ம இவ்வளோ வளர்ந்துருக்கோம், என்ன வளர்ந்துருந்தாலுங்க இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம் 9 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன். இப்போது இது ஒரு சரியான நிலையாக தெரியல. நம்ம நாட்டின் பொருளாதாரம், மாநிலத்தின் பொருளாதாரம் அதாவது 60,000 கோடி வட்டியாகவே கட்டிகிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு. மாதத்துக்கு 5,000 சில்லற கோடி கட்டுறோம். இப்படி இந்த நாட்டின் பொருளாதாரம் இருக்கும்போது நீங்கள் ஃபர்தராக உறுதிமொழிகள் கொடுக்குறதோ வாக்குறுதிகள் அளிப்பதோ, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிருக்கீங்களா? அதில் எத்தனை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்குது? அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறத விட்டு புத்தம் புதுசாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் மத்தாப்பு கொளுத்திட்டு இருந்தால் இது ஜனங்களை ஏமாளிகள்னு தான் திமுக அதிமுக 2 பேருமே நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சார், இந்த குல விளக்கு திட்டம் அப்படின்னு வரும்போது குலத்தொழில் திட்டம் அப்படின்ற பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி குல விளக்கு திட்டம் இது இன்னும் சில பேர் கேள்வி எழுப்புவாங்க இல்லையா? இப்போ எத்தனை நாட்கள் தான் பெண்களை குலவிளக்கு, குலசாமி, அவங்க தான் என்னுடைய குல தெய்வம் அப்படின்லாம் சொல்ல போறீங்க? அதிமுக திராவிடம் பேசக்கூடிய ஒரு கட்சி, அவங்க குலவிளக்கு அப்படின்னு பெண்களுக்கான திட்டம் குலவிளக்கு திட்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சரியா? தப்பு தாங்க. அதாவது பெண்களை மட்டுமே மையப்படுத்தி பெண்களுக்கான உதவிகள் செய்வதன் மூலம் வாக்காளர்களில் அதிக அளவில் இருக்கிற பெண்களை கவர்ந்துட வேண்டும் என்ற தவிப்பு தான் இதில் தெரியுது. திமுகவானாலும் சரி, அதிமுகவானாலும் சரி. உரிமை தொகை மட்டும் என்ன உரிமை தொகை? அதுக்கு என்ன? அதுவும் கலைஞரின் உரிமை தொகை கலைஞர் வீட்டிலேருந்து எடுத்துன்னு கொடுக்குறாரா? அதனால் இந்த குலவிளக்கு, குல தெய்வம் இதெல்லாம் 10ஆம் பசலிங்க. இது புதுமை பெண், அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுங்க. லெட் தம் ஏன். அவங்க ஒரு மரியாதையோடு கௌரவத்தோடு அவங்க ஏன் பண்ணி அவங்க செலவு பண்ணணும். நீங்கள் பிச்சை போடுற மாதிரி கையேந்தி அவங்க நிற்க வச்சுட்டு உங்களுக்கு இவர் 1000 இவர் 2000 ஏலமாக விடுறீங்க. அப்புறம் அடுத்தது ஒருத்தர் சொல்லுவார் 3000 சொல்லுவார். அதனால் இது எல்லாமே மக்களை மடையர்களாக்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க பண்ணுறாங்க. திராவிட கட்சிகள்னால் நான் கேட்குறேன், யாருங்க திராவிட கட்சிகள்? திராவிட கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னால் பார்த்தேன் நான், நம்ம முதலமைச்சர் 4000 கோயில்களுக்கு குடமுழக்கு பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறாரு ஆட்சியின் சாதனையில். அதனால் இவங்க எல்லாமே இது டயலாகு, ட்ராமா தாங்க. ஒரே நோக்கம் என்ன, வர்ற தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்கணும், ஸ்டாலினுக்கு ஆட்சியை தக்க வைக்கணும். அது ரொம்ப அப்பீல் டாஸ்க்கு. ஏன்னா 71க்கு அப்புறம் திமுக நெவர் கெட் ரீஎலெக்டட் இந்த 50-60 வருஷத்தில். ஆனால் அதிமுகவுக்கு என்னன்னா, இன்னொரு 5 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் கட்சியே காலி ஆகிடும்ன்றது. இப்போ திமுகவுக்கு இருக்கிற அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் 10-15 வருஷம் ஆட்சியில் இல்லைன்னா கூட கலைஞரால் அந்த கட்சியை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வச்சிட்டு இருக்க முடிஞ்சது. பாருங்கள், ஆட்சி இல்லை,
இந்த 4.5 வருஷத்துலேயே அந்த கட்சி 4 சில்லியாக இருக்கு. இன்னொரு 5 வருஷம் ஆட்சி இல்லைன்னா அதனுடைய நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் அதிமுகவுக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், திமுகவுக்கு எப்படியாவது ஆட்சியில் தொடரணும். அப்போ தான் உதயநிதியை வந்து இவங்க நம்ம ஸ்டாலின் அவர்கள் கனவு, அப்புறம் துர்கா அம்மா அவங்க கனவு, அந்த கனவை நிறைவேற்றணும் இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் கனவு நிறைவேறதோ இல்லையோ, ஆனால் இவங்க கனவு. இதுக்காக வந்து நீங்கள் வந்து உண்மையாக சொல்லுங்கள் ஜனங்கக்கிட்ட, உங்கள் சாதனைகளை சொல்லுங்கள். இப்போ எடப்பாடி என்ன சொல்லுவான்னா, நான் வந்து 4 வருஷம் இருந்தேன் ஆட்சியில், 4.5 வருஷம் இவ்வளோ செஞ்சுருக்கேன், நான் எதுவும் செய்யலைன்னெலாம் சொல்ல, செஞ்சதை சொல்லுங்கள், இனிமேல் நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோன்னு சொல்லுங்கள். ஆனால் ஒரு 30 வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு உங்கள் ஆட்சியில் செய்யாததெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறீங்க? அப்போ ஏன் மறந்துட்டீங்களா? அப்போவே குலமகள் குலவிளக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் கொண்டு வந்துடல? அதனால் அரசியல் கட்சிகள் மக்களை வந்து அரசு பணத்தை எடுத்து கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுக்கறது தாங்க இது. பச்சையாக சொல்லப்போனால் இதுதான் மணி பவர். ஆனால் இது வந்து அவங்க கட்சி பணம் இல்லை, மக்கள் வரி பணம். மக்கள்னா இந்த மாநிலத்துக்கு வரி கட்டுறவங்க. ஏற்கனவே நம்ம கடனில் எப்படி சிக்கி தவிக்கிறோம், எவ்வளோ வட்டி கட்டிகிட்டு இருக்கோன்ற, அப்போ ஃபர்தராக இது ஆட் ஆகுது இல்லையா? சார், இப்போ திமுக வந்து உரிமை தொகை நாங்கள் கொடுக்குறோம் 1000 ரூபாய், அதை தான் பிரதானமாக வந்து அவங்க சொல்லி வாக்குகள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் அதிமுக வந்துட்டாங்கன்னா இந்த 1000 ரூபாயை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, எங்களுக்கு போட்டிங்கன்னா மக்களுக்கான அந்த உரிமை தொகை வந்து வரும் அப்படின்றது தான் திமுக சொல்கிறாங்க. அதிமுக என்னன்னா, நாங்கள் 1000 ரூபாய் இல்லைங்க 2000 ரூபாய் தரோம், நாங்களும் அதே மாதிரி. அப்போது இந்த இடத்துல திமுக கொண்டு வந்த பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்றத நல்ல திட்டம்னு இவங்களே என்டோர்ஸ் பண்ணுறாங்களா? அதை எப்படி நம்ம பார்க்குறோம்? அப்போது அதிமுக எதிர்கட்சி வந்து திமுக திட்டத்தை வந்து நல்ல திட்டம் சொல்றாங்களா இன்டைரக்ட்லி? நல்ல கேள்வி. வேற வழி ஏற்கனவே திமுக வந்து அவங்க வந்தா நிறுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து சரி பாதி இருக்காங்க வாக்காளர் எண்ணிக்கையில். அப்போ நாங்கள் நிறுத்த மாட்டோன்றது மட்டும் இல்லை, தொடருவோன்றது இல்லை, கூடுதலாக கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாங்க அவங்க. அப்போ சொல்லும்போது அந்த திட்டத்தை தொடருவோம்ன்றது சொன்னால் தானே கூடுதலாக்குவோன்றதுக்கு ஒரு அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் கிடைக்கும். நீங்கள் நல்ல கேள்வி கேட்டதால் ஒரு ஞாபகத்திலேருந்து சொல்கிறேன். சத்துணவு திட்டத்தை காமராஜர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினார். நான்லாம் சாப்பிட்ருக்கேன். சென்னை மாநகராட்சி கீழ்பாக் ஸ்கூலில் படிக்கும்போது கரெக்டாக வந்து வேனில் வந்து இறங்கும். மதிய உணவு நல்லா அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ருசித்து சாப்பிட்டவன் நான். அதுக்கப்புறம் என்ன காரணத்தால் அது சில ஆட்சியில் நடத்த முடியாமல் போச்சு. காமராஜர் ஆட்சியில் இருந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் 77 வந்ததுக்கப்புறம் அதை வந்து சத்துணவு திட்டம் அப்படின்றத, அது அதாவது மிட் டே மீல் அப்படின்றது காமராஜர் மதிய உணவு திட்டம். எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு கேப்புக்கு அப்புறம் அதை கொண்டு வந்தப்போ சத்துணவு திட்டம், முதலமைச்சரின் சத்துணவு திட்டம் நாங்கள். அப்போது கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவர் அவங்க அதனுடைய வீச்சு பயங்கரமாக இருக்கும், இம்பேக்ட் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப பெருசாக போவோன்னு தெரியாமல் பள்ளிக்கு போகிற குழந்தைகள்கிட்டலாம் தட்டு கொடுத்து கையேந்த வச்சுட்டார் எம்ஜிஆர், பிச்சை எடுக்க வச்சுட்டார் அப்படின்னு அதை கொச்சப்படுத்தினாங்க. ஆக்சுவலாக இட் இஸ் எ குட் ஸ்கீம், நல்ல திட்டம். அதாவது பள்ளிக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு, அது சாப்பாடெல்லாம் போடுறாங்கன்றதால. ஆனால் அதை வந்து கருணாநிதி காழ்ப்புணர்ச்சியில் வந்து ஸ்கூல் பசங்க சின்ன பிள்ளைங்க கையிலலாம் தட்டு ஏந்திட்டார், கையேந்தும் அவலத்தை உருவாக்கிட்டார் எம்ஜிஆர்னார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வரணும் இல்லையா? அப்போ இதே மாதிரி தான், எடப்பாடி மாதிரி தான். அப்போ என்ன பண்ணாருன்னா, சத்துணவு திட்டத்தை நான் ஒழிக்க மாட்டேன், நான் வந்தால் முட்டை தருவேன், சத்து மாத்திரைகள் தருவேன்னு வந்ததுக்கப்புறம் முட்டையை கொடுத்தாரு. சரி, அப்போ தட்டே இல்லையா ஏழைகள்? ஸோ அரசியல் கட்சிகள் இப்படி தாங்க, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பேசிடுவாங்க, முன்ன பின்ன யோசிக்க. இதுவும் சந்தர்ப்பவாதம் தான். ஒரே ஒரு இதுதான், ஜெயிக்கணும், தேர்தலில் வெற்றி பெறணும். இப்போ அரசியல் கட்சியை பற்றி பேசும்போது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்னா கூட நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரெயின் ஒன்று புதுசாக இது பண்ணியிருக்காரு இல்லையா, வந்தே பாரத். நான் கூட பயணம் பண்ணியிருக்கேன் ஒரு முறை, வந்து லக்னோலேருந்து வாரணாசிக்கு போயிருக்கேன்.
நல்லா இனிமையான அனுபவம். வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது, நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து அதில் புதுசாக அது சேர் கார் தான், அது சேர் கார் மெத்தடு தான், அதாவது உட்காந்துட்டு தான் போக முடியும். இப்போ வந்து இன்னைக்கு நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் படுக்கை வசதியுடன் கூடிய முதல் வந்தே பாரத் ட்ரெயினை கொடி அசைத்து திறந்து வைத்திருக்கு, துவக்கி வச்சிருக்காரு. எங்கே என்ன ட்ரெயின் எங்கே துவக்கி வச்சாங்க? மேற்கு வங்காளத்தில் ஹவுராலேருந்து அந்த ட்ரெயின் ஒரிசா தலைநகரம் கவுஹாத்திக்கு போகிற அந்த ட்ரெயினில் அந்த வந்தே பாரத் இதை வந்து பண்ணியிருக்காரு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம்னு தோணும். அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தலை எப்படி இருக்குதோ அப்படி தானே இங்கே கீழே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பிரதமர் ஆளுங்கட்சி, ஒன்றியத்தில் ஆளுங்கட்சி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இது. எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். ஏன்னா வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் தலைநகர் தான் கவுஹாத்தி, வெஸ்ட் பெங்காலுடைய மெயின் ஸ்டேஷன் தான் ஹவுரா. கல்கத்தா தலைநகராக இருந்தாலும் கல்கத்தாவுடைய ஹவுரா தான் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ 5 மாநில தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாடு, புதுச்சேரி, அப்புறம் வந்து கேரளம், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம். இதில் இவர் பிரதமர் இன்னைக்கு ட்ரெயின் விட்டுருக்காரு. எங்கே விட்டுருக்காரு? 5ல் 2 மாநிலத்துக்கு விட்டாரா? அப்போ அரசு பணத்தை இதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏன் விட்டோன்னு கேட்க முடியாது. ஒரு ஃபேமஸ் ப்ராவர்ப் இருக்குது. ஒருத்தர் கேட்டாராம், உங்கள் மனைவி அடிக்கிறத நிறுத்திட்டீங்களான்னு. ஆம்னாலும் மாட்டிக்குவீங்க, இல்லைனாலும் மாட்டிக்குவீங்க. சில கேள்விகளுக்கு என்ன பதில் சொன்னாலும் சிக்கிக்குவீங்க. அப்போ விஜய் மாதிரி பேசாமல் இருந்துடணும். பேசாமல் இருக்கணும்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் சொல்கிறேன் அந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? மோடியை பாருங்க, மக்களுக்கு நல்ல வசதி பண்ணுற இதை எதிர்க்கிறாருங்க. ஏன்பா நீ அந்த வசதியை வேற ஏதாவது மாநிலத்தில் பண்ணல? ஏன் அது என்ன குறிப்பாக மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் பண்ணுற? ஏன்னா அது அவங்க சாதனையாக சொல்லிக்குவாங்க. அதாவது இப்போ எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, நான் அரசியல் கட்சிகளை பற்றி சொல்கிறேன், எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுன்றதுக்கு ஒரு ரெகுலர் ஃபங்க்ஷனிங் இருக்குது இல்லையா, நார்மல் ஒர்க்கிங்கு, அதையே இவங்க சாதனையான்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு வேலைக்கு வரீங்க, சாயந்தரம் போகிறீங்க, நீங்கள் வேலைக்கு வந்துட்டு வேலையை விட்டு போகிறதையே உங்கள் சாதனைன்னா அது எப்படி? உங்கள் கடமைங்க அது. இதில் வந்து ஏதாவது பண்ணி அவார்டு வாங்கினீங்கன்னா அது உங்கள் சாதனை. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு மட்டமாக போச்சுன்னா, வேலை செய்கிறதே. ஆமாம், நான் வந்து ஆட்சி பண்ணுறேன். ஆட்சினா யாருங்க பண்ணுறது? எல்லாம் அதிகாரிகள் தான் ஆட்சி பண்ணுறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற ஆட்சியை அதிகாரிகள் தான் நடத்துகிறாங்கன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து தவறான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. இவர் 2000ன்றாரு, அப்புறம் இன்னொருத்தர் 3000ன்னுவார். இன்னும் ஏலம் விடுறாங்களா? நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இன்னொரு விஷயம் நான் பேசணும்னு நினச்சேன். இந்த 5ஐயும் பேச நேரம் இருக்குமான்னு தெரியாது. அதாவது இந்த ஆண்களுக்கு வந்து நகர பேருந்துகளில் இலவச, கட்டணமில்லா, இலவசம்லாம் சொல்லிடாதீங்க, கோச்சுக்குவாங்க, விலையில்லா பேருந்து அப்படின்றாங்க. முதல்ல இந்த பெண்களுக்குன்னு இதை வச்சதே தப்புங்க. முதல்ல இது வந்து ஒரு ஜெண்டர் பயாஸ் இருக்குது. எதுக்காக பெண்களுக்கு வைக்கணும்? அதுவும் எனக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், அது 1 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்குறவங்க கூட ஃப்ரீயாக போயிட்டுருக்காங்க. அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அதாவது ஒரு எலிஜிபிலிட்டி, உரிமை தொகைக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி போடுறீங்க. அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு 2.25 வருஷம் கழிச்சு தகுதி வாய்ந்தன்ட்டீங்க. ஆனால் அந்த பேருந்து பயணத்துக்கு எதுவுமே சொல்ல, அதுவே தப்பு. ஓகே, இப்போ இவர் என்ன பண்ணுறாரு எடப்பாடி? ஆண்களுக்கும் இப்போ ஆண்கள்லாம் வந்து கடுப்பாயிருக்காங்க ஸ்டாலின் அரசு மேலே. ஏன்னா அது உண்மையும் கூட, நானே அதை அனுபவிச்சிருக்கேன். பெண்கள் இப்போ எல்லா சீட்லேயும் வந்து உட்காந்துடுறாங்க, அவங்களுக்கு ஃப்ரீ. நாம் கட்டணம் கொடுத்தாலும் நின்றுட்டு தான் போகணும். ஸோ சபிக்கிறாங்க, இது உண்மைங்க. பஸ்ஸில் நான் நேரடியாக பார்க்குறேன், அனுபவம். எல்லாம் ஓசியில் உட்காந்து ஆண்கள் சீட்டு எதுவுமே விட மாட்டாங்க. நல்லா கேட்டால் வந்து விடியல் பயணம்ன்றாங்க. ரைட்டு. இப்போ பார்த்தாரு, ஓ இந்த செக்ஷனை நம்ம கவர் பண்ணோன்னு எடப்பாடி ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்க, ஆண்களுக்கும், அவரும் எந்த தகுதியும் சொல்ல, 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிற பேங்க் எம்ப்ளாயியும்
பைக்கெல்லாம் வீட்டில் வச்சுட்டு பெட்ரோல்லாம் போடாமல் பஸ்ஸில் வந்துடலாம் நகர பேருந்தில். இது இவங்க எலெக்ஷனுக்காக பண்ணுற இந்த அக்கிரமா தப்பில் யாரா பாதிக்கப்படுறாங்கன்னா, பொதுவாக இந்த மாநிலத்தின் பொருளாதாரம் எக்கனாமி பாதிக்குதுன்றது ஒரு பக்கம். பர்டிகுலராக இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போக்குவரத்து கழகங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து போக்குவரத்து கழகங்களும் நஷ்டத்தில் ஓடுது, நலிஞ்சு போயிருக்கு. இதில் இவங்க இந்த மாதிரிலாம் செய்ய அதனுடைய இம்பேக்டை யார் சமாளிக்க போறாங்க? மக்கள் இல்லை, போக்குவரத்து கழகம் தான் வரப்போகுது. ரைட். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றியவர்களுக்கு ஓய்வூதியம் உண்டுங்க. அரசாங்க ஓய்வூதியம் இல்லை, ஒரு ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப வருஷமாக. அந்த ட்ரஸ்ட்டு ஃபண்டு இருக்கு இல்லையா, அதில் கையை வச்சுட்டாங்க எல்லா கவர்மெண்ட்டும். இது வரைக்கும் ஆண்ட கவர்மெண்ட் பூரா, அதாவது திமுக அதிமுக தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ட்ரஸ்ட் ஃபண்டை எடுத்து மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், கையாடல் பண்ணிட்டாங்கன்ட்டேன். ஆனால் தவறாக அரசின் செலவுகளுக்கு பயன்படுத்திட்டாங்க. விளைவு என்ன தெரியுங்களா? 7 வருஷத்துக்கு முன்னால் ரிட்டையர் ஆனவன், அந்த பகுதியில் இருக்கிற எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, 5 வருஷத்துக்கு முன்னால் ரிட்டையர் ஆன ஆட்களுக்கெல்லாம் பென்ஷனே இன்னும் கிடைக்கல. அதாவது அவங்க டெர்மினல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்ல, ஏன் கிடைக்கலன்னா ஃபண்டு இல்லை. என்ன ஆச்சு? ஃபண்டு ஹோகையா, ஃபண்டை எடுத்து கவர்மெண்ட்டு செலவு பண்ணிடுச்சு. அப்போ ஸ்டேட் ஃபைனான்ஸ் பாதிக்குது, மக்கள் பாதிக்கிறாங்க. குறிப்பாக அந்த பென்ஷனர்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்க சிம்பத்தைஸ் பண்ண வேணாமா? ஏங்க, ஒரு ஆள் 30-40 வருஷம் பணியாற்றிட்டு ஓய்வு பெறான், சரி பென்ஷனரி பெனிஃபிட் வரும், பொண்ணு கல்யாணம் பண்ணலாம், பையனை கல்யாணம் பண்ணலாம், ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணலாம், எல்லாம் நினச்சிட்டு போனால் ஃபண்டு இல்லைன்னா இது என்ன நியாயம் இது? அப்படி இவங்க வந்து இவங்களுடைய நோக்கத்துக்காக, சுயநலத்துக்காக, கட்சி நலனுக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணுற இந்த அறிவிப்புகள் எல்லாம் உண்மையில் வந்து அது யாரையும் ஒரு செக்ஷனை பாதிக்குது, அரசாங்கத்தை பாதிக்குது, காமன் மேனை பாதிக்குது. அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் சொன்னார் பாருங்க, அது பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சுங்குவார் சத்திரத்தில் 2 பைக் இருக்கணும், ஒரு நிரந்தர வேலை இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும்னாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, யூ மேக் தம் ஃபினான்ஷியலி வயபிள் ஆக்குங்க. அவங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கணும். இப்போ அரசாங்கம் 3000 ரூபாய் பொங்கல் கொடுக்குறேன், அடுத்த வாட்டி 4000 கொடுக்குறேன், அவர் 2000 கொடுத்தா 5000 கொடுக்கணும்னு இதே ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? எடப்பாடி பீரியடில் எத்தனை வருஷத்துக்கு முன்னால், ஒரு 4-5 வருஷத்துக்கு. ரூபாயின் மதிப்பு இப்போ சரிந்து விழுந்து இருக்குது. அப்போ அந்த ஸ்டாலின் சொன்ன 5000 இப்போ 8000 ரூபாய். 8000 ரூபாய் கொடுத்தாரு அவர். இவர் கையில் அதிகாரம் வந்தோன்னும் 2000 ரூபாய் கொடுக்குறாரு. எதிர்கட்சியாக இருந்தால் வேற பேசுவார். அப்போ இது வந்து இங்கே டோட்டலாக வந்து ஒரு தேச நலன், மாநில நலன், மக்கள் நலன் எதுவுமே கிடையாதுங்க. இவங்களுக்கு அரசியல் ஆதாயம், ஓட்டுக்கு எப்படிலாம் வாங்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம் ஆஃப் திங்ஸை போட்டு சாதனைன்னு வேற சொல்லுவாங்க இதெல்லாம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண 2 விஷயங்களுமே வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிளான விஷயங்கள். நீங்கள் இன்டைரக்டாக அதை வந்து யாரோ ஒருத்தர் அஃபெக்ட் ஆனாலும் ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிளான விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. இப்போ வந்து வீடுகள் வந்து வீடு கட்டித்தரேன் அப்படின்றத சொல்கிறாங்க. வீடு கட்டித்தரது அப்படின்றது மானியம் கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இங்கே எடப்பாடி பழனிசாமி சொன்னது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா இந்த ஒரு திட்டம் அப்படின்ற கேள்வி வருது. இப்போ கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவங்களுக்கு இடமோட வீடு கட்டித்தரோம், கான்கிரீட் வீடுகள், இங்கே அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்றது சொல்றாங்க. சோ மானியம் அப்படின்றது வேற, வீடே நாங்க கட்டி தரோம்னு சொல்றது வேற. சோ இது பிராக்டிகலா பாசிபிளா? இடம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் வந்து ஒரு வாக்குறுதியா கொடுக்குறாங்க. பிராக்டிக்கலா பாசிபிளான்னு ஒரு வார்த்தையை கேட்டீங்க, எனக்கு அப்படியே நினைவுகள்லாம் ஓடுது பின்னோக்கி. ஒரு சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஆஸ் முதலமைச்சர் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, நாங்கள் ஜெயிச்சோம்னா, ஆட்சிக்கு வந்தோம்னா போஸ்ட் கார்டு கவர் வேலையை குறைப்போம்னாரு. Without even knowing that is not coming under the state government. PNT department or Department of Post is under the central government of India. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னே தெரியாமல் சகட்டு மணிக்கு சொல்லிடுறது. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாசிபிளானீங்களா?
உதயநிதி திமுக என்ன சொன்னாங்க போன எலெக்ஷனில்? நீட் தேர்வு நாங்கள் வந்தோன்னு முதல் கையெழுத்து ரத்து செய்வோம் நாங்கள். இப்போ 4.25 வருஷம் கழிச்சு ஸ்டாலின் சட்டசபையில் என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது, எங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோன்றாரு. சரி, 2 கேள்வி இதில் எழுது. இது உங்களுக்கு 2021 தேர்தலுக்கு முன்னால் உறுதிமொழி கொடுக்கும்போது தெரியாதா? தெரியும் தானே? தெரியும் தானே? கண்டிப்பாக. ரைட்டு. நீங்கள் உறுதிமொழி கொடுத்தது நாடாளுமன்ற தேர்தலுக்கா? 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கா? 19 நாடே இல்லை, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுக்குறீங்க. நாங்கள் வந்த உடனே இதை பண்ணுவோன்னு. அப்போ மக்களை என்ன நினைக்கிறீங்க? எதை சொன்னாலும் இப்போ திமுக அதிமுக இந்த ரெண்டுக்கும் காட்ஃபாதர் யாருங்க? பொதுவான ஆள் யார் சொல்லுங்கள்? காட்ஃபாதர்னா எப்படி சொல்கிறீங்க சார்? மூலவர் யார்? அண்ணா. அண்ணா. அந்த அண்ணா என்ன வேலை பண்ணியிருக்காரு தெரியுங்களா? 1967 அதாவது இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா கருவின் குற்றம். எல்லாமே இப்படி தான். மோடியை சொன்னேன்ல. இப்போ அண்ணா என்ன சொன்னார்னா 67 தேர்தலில் எப்படியாவது காங்கிரஸை தோக்கடிச்சிடணுன்றதுக்காக ஒரு பெரிய சந்தர்ப்பவாத கூட்டணி போட்டார். இந்த பக்கம் ராஜாஜி கம்யூனிஸ்டுகளை எதிர்க்கிறவர், இந்த பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லாரையும் வச்சு ஒரு கதம்ப கூட்டணியை வச்சு ஆட்சியை பிடிக்கணும் போது அது போதாது, மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு என்ன உறுதிமொழி கொடுத்தாரு தெரியுமா? ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவேன். ரூபாய்க்கு 3 படி அப்படின்னா ஒரு படி 33 பைசாக்கு போடுவேன். இதை செய்யலைன்னா என்னை முச்சந்தியில் நிற்க வச்சு சவுக்கால் அடிங்கன்னார் மக்கள்கிட்ட. இதெல்லாம் பேப்பரில் இருக்குது. 67 படித்து பாருங்கள். ஆட்சிக்கு வந்துட்டார், முதலமைச்சராக ஆயிட்டார். அப்புறம் என்ன ஆச்சு? இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அன்வயபிள், எக்கனாமிக் இடம் கொடுக்காது. அப்போ என்ன பண்ணாங்க? ஒரு சின்ன திருத்தம் பண்ணாங்க. முதல் கட்டமாக 3 படி லட்சியம், அதான் வசனம் தான் அவங்களுக்கு சொல்ல வேணாம். 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னாங்க. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தர வேணாம், வசனம் தானே, பேசியே கவுத்தவங்க தான் ஜனங்களை. ஸோ என்ன பண்ணாங்க? 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். ஓகே, 1 படி நிச்சயத்தை கூட தமிழ்நாடு பூரா கொடுக்கல. சென்னை மாநகரம், கோயம்புத்தூர், அப்போ 2 தான் கார்பரேஷன் நினைக்கிறேன். இந்த 2 மாநகரங்களில் 1 படி அரிசி 1 ரூபாய்க்கு போட்டாங்க, 3 படி போடல. அது கூட 1 வருஷம் கூட நடத்தலை, அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ அண்ணா மூலவரே இந்த கதி தான். அதை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான குற்ற உணர்வும் எதுவும் இல்லை. அடுத்தது கலைஞர் கருணாநிதி. அவர் என்ன பண்ணார்? கூவம் மணக்கும், கூவம் நதியில் படகு விடுவோம், படகு குழாம்கள் அங்கங்கே கட்டினாங்க. மக்கள் வரி பணம் எவ்வளோ கோடி வேஸ்ட் ஆச்சு தெரியுங்களா? இன்றைக்கி என்ன ஆச்சு? கூவம் மணக்குதா? வேறு மாதிரி மணக்குது இல்லையா? அப்போ சென்னை நகரத்தை அழகுபடுத்துவோம் நாங்கள். இன்றைக்கி ரோடெல்லாம் ஒழுங்காக இருந்தால் போதும். ஆட்டோவில் வந்து ஆட்டோவுக்கு டிரைவர் திட்டுறான், இந்த ரோடெல்லாம் சரி பண்ணாமல் இருக்கானுங்களேன்னு. ஆக இவங்க அரசியல் கட்சிகள் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவங்களுக்கு இதெல்லாம் வாடிக்கையான வேடிக்கைகள் தான். தேர்தல் காலம் வந்தாச்சுன்னா இந்த அழற பிள்ளைக்கு வாழைப்பழத்தை கொடுக்குற மாதிரி அதிருப்தி அடைந்திருக்கிற, எதிர்ப்பு உணர்வு கொண்டிருக்கிற மக்களுக்கு உனக்கு 3000 தரேன், உனக்கு ஒன்றும் வேணாங்க. லேப்டாப் வந்து மாணவர்களுக்கு ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. சரி, ஒரு கட்டத்தில் நின்று போச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, அது நல்ல திட்டம் தானே. இன்றைக்கி மாணவர்கள் கல்வி அறிவு, அது இது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எல்லாம் டயலாக விடுறாங்கல்ல. ஓகே, இவங்க ஆட்சியில் அதை செய்யணும்ல, செஞ்சாங்களா? செய்யலை. என்ன சொன்னாங்க? நிதிநிலை எங்களுக்கு இடம் கொடுக்கலன்னாங்க. சரி, இப்போ நிதிநிலை வந்து 9.5 லட்சம் கடன் ஆகும்போது மேம்பட்டுச்சா? அதுவும் இன்னும் 3 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இப்போது காலேஜாக போய் லேப்டாப் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? ஏன் கொடுக்குறாங்க? அதுவும் 18 வயசு ஆகி வேலைக்கு போகிறவனா பார்த்து கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ தானே அவனுக்கு தானே ஓட்டிருக்கோம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் நலன் எதுவுமே இல்லைங்க. ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்தில் இருக்கணும், இதுதான் இவங்க நலன். அதனால் மக்களும் இப்போ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லைங்க. மக்களுக்கே தெரியுது இதெல்லாம் நான் வந்து ட்ராமா. இவங்கெல்லாம் குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னுவாங்க இல்லையா கிராமப்புறங்களில். அது மாதிரி அரசியல் கட்சிகளை மக்கள் மதிப்பதும் இல்லை, நம்புவதும் இல்லை, பெருசாக எதிர்பார்ப்பதும் இல்லை.
நீ 3000 கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் பழைய காலங்க. பால் சத்தியம், பெருமாள் படத்தை காட்டி சத்தியம் வாங்கிட்டு அதெல்லாம் இப்போ போகடா நீங்கள் பண்ணுற ஜனங்க பப்ளிக்காக என்ன சொல்லாங்கன்னா இன்னும் சும்மா கொடுக்குறாங்க. இவனுங்க லட்சம் கோடி அடித்து வச்சுருக்கானுங்க, அதில் ஒரு சின்னதை எங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தினதை எடுத்து கொடுக்குறாங்களா? சார் இவங்களுக்கு போய் சத்தியம் பண்ணிட்டு. ஆக இன்றைக்கு மக்களும் தெளிவாக இருக்காங்க, மக்களுக்கு எல்லாம் புரியுதுங்க. ஆனால் இவங்க தான் பாவம் அரசியல் கட்சிகள் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, விவரமாயிட்டாங்க, அவங்களுக்கு விஷயம் தெரியுதுன்னு கூட தெரியாமல் பழைய உருட்டையே ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சார், வாடிக்கையான வேடிக்கைகள் இந்த வாக்குறுதிகள், முதற்கட்ட வாக்குறுதிகள் அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் நிறைய வரப்போகுது, இன்னும் நிறைய வாக்குறுதிகள், நிறைய புஸ்வானங்கள், வான வேடிக்கைகள், ஆட்டம் பாம்பெல்லாம் வரும். இன்னும் திமுக சொல்லுவாங்க, தாவேகா, என்டிகே எல்லாருமே அவங்களுடைய வாக்குறுதிகளை சொல்ல போறாங்க. நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக நன்றி சார்.